மிளகு சீரகம் எண்ணெய் ஊற்றி போட்டு அது வீடு எடுக்காமல் விட்டுட்டேன். இப்போ வறுபட்டுருக்கு. தேட்டு கருவாடு, கத்தரிக்காய், முருங்கைக்காய், தேங்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு. இது மிளகு சீரகம் வறுத்ததுலேயே 1.5 ஸ்பூன் காரப்பொடி, மல்லிப்பொடி 2 ஸ்பூன். நிதானமான ஸ்பூன், ரொம்ப பெரிய ஸ்பூன்லாம் கிடையாது. இதையும் லேசாக வறுத்து எடுத்துருவேன். வறுத்து போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏற்கனவே லைட்டாக வறுத்து தான் திரித்து வச்சுருக்கேன். இதில் இப்போ கருவாட்டு குழம்புனாலும் நல்லா வறுத்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா வறுபட்டுட்டு வறுத்தாச்சு. இது ஒரு லெமன் அளவு போட்டிருக்கேன். ஒரு போட்டாச்சு. இப்போ மசாலா எல்லாம் அரைச்சி எடுத்துருந்தேன். எல்லா மசாலாவும் இல்லை கலந்தாச்சு. மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் புளிக்கரசில் ஊற்றிக்கலாம். அரைச்சி எடுத்துருந்தேன் எல்லாத்தையுமே. எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு, வெந்தயம் கலந்துக்கலாம். அது கூட காயப்பொடி சிறிதளவு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கிடணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா வதக்கிக்கிடலாம். இதெல்லாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கழுவி ஊற்ற கருவாடை அதெல்லாம் கலந்துக்கலாம். கலந்து லேசாக வதக்கிட்டு போட்டோம்னா கரையாது. அதுக்கு தான் கரையாமல் இருக்கும். குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். கருவாடு நல்லாயிருக்கும். எல்லோரும் கடைசியாக தான் கருவாடு போடுவாங்க. கரைசி போடலாம். இந்த மாதிரி இப்போ செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடலாம். எண்ணெயில் பொரிச்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா தனியாக எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துகிட்டு கடைசியாக போடனாலும் போட்டுடலாம். கருவாடு போட்டு நல்லா வதக்கி எடுத்துடணும். எடுத்து வச்சுக்கிடலாம். அப்படியே போடலாம். வச்சு வச்ச மசாலா கொஞ்சம் மஞ்சள் பொடி கலந்துருக்கேன். அதையும் கலந்துக்கலாம். இதையும் கலந்து கலந்து பிரட்டி விட்டுடலாம். இப்போ புளி கரைசல் இருக்கலாம். அதையும் ஒன்றா கலந்துடலாம். ஈஸியானது தான் இது. புளி கரைசலையும் அதோடு கலந்து விட்டுடலாம். உப்பு போட்டுக்கிட்டேன். கத்தரிக்காய் முருங்கைக்காய் அதில் கலந்துக்கலாம். உப்பு போட்டு கத்தரிக்காய் முருங்கைக்காய் கலந்தாச்சு. நல்லா கொதிக்கட்டும். கருவாடெல்லாம் கரைஞ்சிடும். இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு வைங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட முட்டையை உடச்சி ஊற்றலாம். சாதாரண இப்படியே வைக்கலாம். நல்லா கொதிக்கட்டும் குழம்பு. ஒரு கப்பு கம்பு எடுத்திருக்கேன். அதுக்கு கல் உப்பு சிறிதெல்லாம் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கம்பம் புல் சொல்லுவோம்ல, இது வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. அதே அளவு வச்சிருந்த அளவு தண்ணி உள்ளே ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தேன். கலந்துக்கலாம். கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு கிண்ணம் மாவு எடுத்து ஒரு கிண்ணம் தண்ணி கலந்துருக்கேன். வடித்த சாதம் அது ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இந்த சாதத்தை அதோட கலந்துக்கலாம். சாதம் போட்டு கிண்டுற ரொம்ப நல்லாயிருக்கும். இதளவு காயப்பொடி போட்டுக்கலாம். கொஞ்சமாக சிறிதளவு சீரகம் போட்டு நல்லா கலக்கிறோம். வாசனைக்காக தான் இதெல்லாம் போட்டுறோம். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கருவாட்டு குழம்பு கொஞ்சம் வற்றி வந்தால் தான் நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பும் கம்பு காடி வைக்கிறேன். கம்பு சோறும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் வச்சுருக்கேன். கம்பு சாதம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கிடலாம். இறக்கி வச்ச பிறகு தான் கட்டியாக இறுக்கமாக வரும். கம்பு சோறு ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சிடலாம். ஆனால் ஆறாக தான் இறுக்கமாக வரும். இந்த காலையில் பார்த்தா நல்லா கெட்டியாக இருக்கும். அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் காலையில் இதை நீர் தண்ணி ஊற்றி மோர் ஊற்றி கரைச்சி குடிப்பாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இறக்கிறதேன்.
கம்புச்சோறு, வெள்ளைச்சோறு, கருவாட்டு குழம்பு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோவும் பாருங்கள்.